श्रीशैलेशदयापात्रं देवक्यादिगुणानं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्तराणि दुर्नायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कल्पतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं बरहाळ यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामकः स्वस्त्रममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தோர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கெழ்மை நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவென்றுரைப்பு நமோ நாராயணாயவென்று பல்லாண்டு பரமாத்மனை சுதந்திரம் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களாலும் ஆண்டோர்களாலும் அனுபவிக்கப்பட்ட அபிமானிக்கப்பட்ட ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 105வது நாம் காண இருப்பது திரியுக நாராயணன் கோயில். திரியுக நாராயணன் கோயில் என்பது இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரப்பிரயாக மாவட்டத்தில் உள்ள திரியுக நாராயணன் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள கோயில். இந்த பழமையான கோயில் விஷ்ணுவினுடைய கோயிலாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் விஷ்ணுவால் காணப்பட்ட சிவபெருமானின் பார்வதி தேவியுடனான திருமணத்தின் புராண கதையே இந்த புகழுக்கு காரணமாகும். இதனால் இந்த பிரபலமான இந்த இந்து யாத்திரை தலமாகவும் அபிமான கஷேத்திர கோயில்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த கோயிலின் ஒரு சிறப்பு அம்சம் கோயிலின் முன்புறத்தில் அணையாமல் எரியும் நெருப்பாகும். இந்த தீப்பிழம்பு தெய்வீக திருமணத்தின் காலத்திலிருந்தே எரிந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே இந்த நெருப்பு தானாகவே பற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாகவும் இருக்கிறது. ஆனால் கலியுகத்தில் கேதார்காட்டியின் ஜமலோகி பிராமணர்களால் இதை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. திரியுக நாராயணன் கோயிலின் பிரதான வழிபாட்டாளர்களும் ஜமலோகி பிராமணர்களே. எனவே இக்கோயில் அகண்ட தூணி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கோயில் முற்றமானது அருகிலுள்ள 4 புனித நீராடும் குளங்களுக்கு நீர் வழங்கும் ஒரு நீரோடியின் மூலமாகவும் இருக்கிறது. திரியுக நாராயணன் என்ற சொல் 3 யுகம் மற்றும் நாராயணன் மற்றொரு பேர் ஆகிய 3 சொற்களிலிருந்து வெளிப்படுகிறது. பக்தர்கள் 3 யுகங்களாக ஹவன் குண்டில் அதாவது நெருப்பில் விறகுகளை இட்டு வருகின்றனர். எனவே இந்த இடம் திரியுகி நாராயணன் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தத்துவ யுகம் என்பது 4 யுகங்களின் சுழற்சியில் உள்ள சகாப்தத்தின் பெயர். 4 யுகங்கள் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று வரையறுத்திருக்கிறார்கள். சத்தியயுகம் 1,01,07,28,000 மனித ஆண்டுகள் என்றும், திரேதாயுகம் 1,296,000 காலங்கள் என்றும், துவாபரயுகம் 8,64,000 என்றும், இறுதியாக கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிற. இப்போது நாம் கலியுகத்தில் இருக்கின்றோம். அகண்ட தூணி கோயில் என்ற பெயரும் அணையாத சுடர் புராண கதையிலிருந்து உருவானது. அகண்ட என்றால் நிலையான என்றும், தூணி என்றால் சுடர் என்றும் பொருள். இந்து தர்மத்தின்படி பார்வதி தேவி இமயமலையின் உருவகமான ஹிமவானின் மகள் ஆவார். அவர் சிவனின் முதல் மனைவியான சதியினுடைய மறுபிறவி.
அவரது தந்தை சிவனை அவமதித்த போது சதி தன் உயிரை தியாகம் செய்தார். பார்வதி ஆரம்பத்தில் தனது அழகால் சிவனை மயக்க முயன்றால், ஆனால் தோல்வியடைந்தார். இறுதியாக திரியுகி நாராயணனில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கௌரி குண்டத்தில் கடுமையான தவம் செய்து சிவனை அடைந்தார். திரியுக நாராயணன் கோயிலுக்கு செல்லும் யாத்திரிகள் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கௌரி குண்டம் கோயிலுக்கு செல்கின்றனர். இது கேதார்நாத் கோவிலுக்கான மலையேற்றத்தின் அடிப்படை முகாமாகும் என்று சிவபுராணம் கூறுகிறது. மந்தாகினி மற்றும் சோன் கங்கை நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள சிறிய திரியுக நாராயணன் கிராமத்தில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக குப்தகாசியில் சிவன் பார்வையிடும் தன் காதலை தெரிவித்தார். திரியுக நாராயணன் ஹிமவதத்தின் தலைநகரமாக கருதப்படுகிறது. சத்திய யுகத்தில் கோயிலுக்கு முன்னால் தரையில் உள்ள 4 மூலைகளுடைய நெருப்பிடமானது ஹவன் குண்டம் அல்லது அக்னி குண்டத்தில் இன்றும் நித்தியமாக எரியும் புனித நெருப்பின் முன்னிலையில் சிவன் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணம் இங்குதான் நடைபெற்றது. விஷ்ணு திருமணத்தை முறைப்படி நடத்தி வைத்தார் மற்றும் சடங்குகளில் பார்வதியின் சகோதரராக செயல்பட்டார். அதே நேரத்தில் படைப்பு கடவுளான பிரம்மா திருமணத்தில் புரோகிதராக செயல்பட்டார். அக்காலத்து முனிவர்கள் அனைவரும் திருமணத்தை கண்டனர். திருமணம் நடந்த சரியான இடம் கோயிலுக்கு முன்னால் உள்ள பிரம்மஷீலா எனப்படும் கல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தின் பெருமை ஒரு ஸ்தல புராணத்திலும் ஒரு புனித யாத்திரை தலத்திற்கான ஒரு நூல் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நூலின்படி இக்கோயிலுக்கு வரும் யாத்திரிகர்கள் எரியும் நெருப்பின் சாம்பலை புனிதமாக கருதி தங்களுடன் எடுத்து சொல்கிறார்கள். இந்த நெருப்பிலிருந்து வரும் சாம்பல் திருமண பந்தத்தை ஊக்குவிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. திருமண விழாவிற்கு முன்பு இந்த நிகழ்வை நேரில் கண்டவர்கள் யாரும் இல்லை. கடவுள்கள் ருத்ரகுண்டு, விஷ்ணு குண்டு மற்றும் பிரம்மகுண்டு ஆகிய 4 குண்டங்கள் அல்லது சிறிய குளங்களில் நீராடியதாக நம்பப்படுகிறது. இந்த 3 குண்டங்களுக்குமான நீர்வரத்து சரஸ்வதி குண்டு வருகிறது. இது புராணங்களின்படி விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து உருவானது. எனவே இந்த குண்டங்களின் நீர் மலட்டுத்தன்மையை குணப்படுத்தும் என்றும் கருதப்படுகிறது. ஹவனகுண்டத்தின் சாம்பல் திருமண பந்தத்தை ஊக்குவிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. திரியுக நாராயணன் கோயில் கட்டிடக்கலை பாணியில் கேதார்நாத் கோயிலை ஒத்திருப்பதால் ஏராளமான பக்தர்களை இது ஈர்க்கிறது. தற்போதைய கோயில் அகண்ட துணி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆதிசங்கராச்சாரியாரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. உத்தரகாண்ட் பகுதியில் பல கோயில்களை கட்டிய பெருமை ஆதிசங்கராச்சாரியாருக்கு உண்டு. இக்கோயிலில் 2 அடி உயரமுள்ள வெள்ளியாலான விஷ்ணு சிலை உள்ளது. அவருடன் ஒரு மனைவியான செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியும் இணை மற்றும் கல்வியின் தெய்வம் ஆகிய சரஸ்வதியும் இருக்கிறார்கள். கோயிலுக்கு முன்னால் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்திற்கு சாட்சியாக விளங்கும் அணையாத சுடருடன் கூடிய ஹவனகுண்டம் அமைந்துள்ளது. பக்தர்கள் சுடரில் சமிதா மரத்தாலான பலி காணிக்கைகளை இட்டு சாம்பலை ஆசீர்வாதமாக சேகரிக்கின்றனர். கோயிலுக்கு முன்னால் உள்ள பிரம்மஷீலா எனப்படும் கல் தெய்வீக திருமணம் நடந்த சரியான இடமாக கருதப்படுகிறது. சரஸ்வதி கங்கா என்ற நீரோடை கோயிலின் முற்றத்தில் உருவாகிறது. அது அருகிலுள்ள அனைத்து புனித குளங்களையும் நிரப்புகிறது. ருத்ரகுண்டம், விஷ்ணுகுண்டம், பிரம்மகுண்டம் மற்றும் சரஸ்வதி குண்டம் ஆகிய குளங்கள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளன. அவை புனித இடங்களாக கருதப்படுகின்றன. ருத்ரகுண்டம் குளிப்பதற்கும், விஷ்ணு குலத்தை தூய்மைப்படுத்துவதற்கும், பிரம்மகுண்டத்தை அருந்துவதற்கும், சரஸ்வதி குண்டத்தை நீர் பாய்ச்சுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். மந்தாகினி மற்றும் சுக்கங்கா ஆறுகள் சங்கமிக்கும் இடமான சோன் பிரயாகிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் 1980 மீட்டர் உயரத்தில் திரியுகி நாராயணன் கோயில் அமைந்துள்ளது. சோன் பிரயாகத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த புவியியல் பகுதி திரியுகி நாராயணன் மற்றும் தோஷி கிராமங்களுக்கு இடையே 14 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. இதன் சராசரி உயரம் 2200 மீட்டர். இங்கு ஆப்பிள் மற்றும் கல் பழங்கள் தோன்ற தோட்டக்கலை பயிர்களை வளர்ப்பதற்கு உகந்த வேளாண்மை காலநிலை நிலைமைகள் உள்ளன. குளிர்காலத்தில் 3 மாதங்களில் இப்பகுதி பனியால் மூடப்பட்டிருக்கும். கோயில் அமைந்துள்ள திரியுகி நாராயணன் கிராமத்திற்கு செல்ல சோன் பிரயாகிலிருந்து கோயில் வரை சுமார் 12 கிலோமீட்டர் வாகனச்சாலை உள்ளது. கோயிலை அடைய சோன் பிரயாகம் வழியாக அடர்ந்த வனப்பகுதி வழியே செல்லும் குட்டூர் கேதார்நாத் குதிரை பாதையில் 5 கிலோமீட்டர் குறுகிய மலையேற்றம் செய்து போன்ற சில மலையேற்ற பாதைகளும் உள்ளன. இந்த கோயிலுக்கு வடக்கே உள்ள கேதார்நாத்திலிருந்து மொத்த மலையேற்ற தூரம் சுமார் 25 கிலோமீட்டர் ஆகும். குட்டூர் சோன் பிரயாகிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ஹரித்வார் மற்றும் கார்வால், குமாவான் மலைகளின் பிற முக்கிய மலைவாச ஸ்தலங்களுடன் சாலை வழியாக இணைக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள விமான நிலையம் டேராடூன். இது திரியோகியிலிருந்து சுமார் 244 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் டெல்லியிலிருந்து பயணத்தை தொடங்குவது சிறந்தது. ரிஷிகேஷ் தான் அருகிலுள்ள ரயில் நிலையம்.
இது தளத்திலிருந்து 260 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்ரீநாராயணன் கோயிலை மலையேற்றம் மூலமாகவும் அடையலாம். முசேரியிலிருந்து மேலும் மலையேற்ற பாதை ஒரு பிரபலமான மலையேற்ற அல்லது சுற்றுலா பாதையாகும். முசோரியிலிருந்து செல்லும் இந்த மலையேற்ற பாதை 17 நாட்கள் மலையேற்றத்தை உள்ளடக்கியது. இது டவுரிமாலா, பேலக், புடேதார், குட்டு, பன்விகடா, ஸ்ரீநாராயண் மற்றும் கேதார்நாத் வழியாக அந்த வரிசையில் செல்கிறது. இந்த மலையேற்ற பாதையை தவிர உத்தரகாண்ட் அரசாங்கத்தின் சுற்றுலாத்துறை சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காக 6 முக்கிய சுற்றுலா பாதைகளை அடையாளம் கொண்டு உருவாக்கியுள்ளது. இதில் ருத்ரபிரயாக் கேதார்நாத் சுற்றுப்பாதையும் ஆகும். இது மந்தாகினி நதி பள்ளத்தாக்கில் உள்ள ருத்ரபிரயாக், துங்கநாத், உகிமத், மத்திகேஸ்வர், குப்தகாஷி, திருவிக நாராயண் மற்றும் கேதார்நாத் ஆகிய கோயில்களை உள்ளடக்கியதாக உள்ளது. இந்த சுற்றுப்பாதையில் சாலை பயணத்துடன் கூடுதலாக மொத்தம் 69 கிலோமீட்டர் மலையேற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதை கூறி திருவிக நாராயணனுடைய அருளை வேண்டி நாம் வணங்கி விடைபெறுகிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாதே இறைவான் இதாராய் பறையலரும்பாவ இற்றைக்கும் ஏழையில் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றூமை ஆவோம் உனக்கே நாம் ஆட்சியோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரும்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.